பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நான் இந்த பாடலை வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு இந்த பாட்டு அப்படியே நல்லா அப்படியே ஒரு மாதிரி வைபாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பேட்டையில் உள்ளாலான்னு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த பாட்டை யாரோ பாடிக்கிட்டே போகிறாங்க. என்னடா பாடிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா, அந்த பாட்டும் இந்த பாட்டும் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு கனெக்ஷன் ஒன்று வருது. சரி அந்த பாட்டு தான் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு பார்த்தா இலுமினாட்டின்னு ஒரு பாட்டு எவனோ ஒருத்தன் பாடிக்கிட்டே போகிறான். அதுவும் இதில் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. நம்ம கேட்குறது அனிருத் பாட்டுங்க. ஆனால் இது அனிருத் பாட்டினோட பியூட்டி என்ன அப்படின்னா, அவருடைய பழைய பாடல்களையும் நம்ம ஒரு இதில் கேட்க முடியும். வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் ஒரு இடத்துல வந்துட்டு கேட்க முடியும். திடீர்னு பார்த்தா மீம் கண்டென்ட் இருங்க பாய்ங்கிறது வருது பார்த்தீங்களா? அதாவது அனிருத் வந்துட்டு தமிழ் இசையமைப்பாளர்களில் ஒரு ரஜினிகாந்த். எப்படி ரஜினிகாந்தினுடைய படத்துக்கு போனோம் அப்படின்னா எல்லா ரசிகர்களையும் திருப்திப்படுத்தி அனுப்ப முடியுமோ, அதே மாதிரி அனிருத்தினுடைய பாடல்கள் நாம் தேடி போகும்போது வந்துட்டு மீம் கண்டென்ட்டு, டெம்ப்ளேட்ஸு, அதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள், இதுக்கப்புறம் வரக்கூடிய பாடல்கள், ஹாலிவுட் பாடல்கள், தமிழ் பாடல்கள், இப்படி எல்லா பாடல்களையும் சேர்ந்து ஒரு மொமெண்ட், ஒரு வைப் ஒன்று க்ரியேட் ஆகி பாட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கேட்டுட்டு வரும்போது நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு வைப்பாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் நம்மளை அழகாக ஏமாற்றி வெளியே அனுப்புறதுல அனிருத் வந்துட்டு இசையமைப்பாளர்களில் ஒரு ரஜினிகாந்த்ங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது.